إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அன்பார்ந்த சகோதரிகளே சூரத்துல் அலக்கின் முதல் பகுதியை நாம் பார்த்து விட்டோம். இப்போது 6வது ஆயாவிலிருந்து 19வது ஆயா வரையிலே, அந்த சூறாவின் இறுதி வரையிலே உள்ள ஆயாக்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆயாக்களில் ஒவ்வொரு ஆயாவாக நாங்கள் இப்போது பார்ப்போம். அல்லாஹு தஆலா முதல் ஆயாவில் என்ன சொல்கிறான்? கல்லா இன்னல் இன்சான லயத்கா. கல்லா, நிச்சயமாக அவ்வாறு இல்லை என்பதுதான் கல்லாவுக்கு அதிகமாக நாம் சொல்லக்கூடிய பொருளாக இருக்கும் தமிழிலே மொழிபெயர்க்கின்ற பொழுது. அதாவது பெரும்பாலும் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விடயத்தை மறுப்பதற்கு, அதை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு அது பயன்படுத்தப்படும். இங்கே பின்னால் வரக்கூடிய ஒரு விடயத்தை குறித்து கல்லா என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த ஆயாவில் என்ன சொல்கிறான்? இன்னல் இன்சான லயத்கா. நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான். நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான். இதற்கு முன்னால் இந்த ஆயா எதன் காரணமாக இறக்கப்பட்டது? சபபு நுசூல், இந்த ஆயா இறக்கப்பட்டதற்கான அல்லது இதை தொடர்ந்து வரக்கூடிய ஆயாக்களும் இறக்கப்பட்டதற்கான பின்னணியை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும், மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்தவன் அபூஜஹல். இந்த அபூஜஹல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபாவுக்கு பக்கத்திலே தொழுவதை தடுத்து கொண்டிருந்தான். தொழக்கூடாது என்று சொல்லக்கூடியவனாக இருந்தான். இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை நாம் முதலில் பார்ப்போம். அபூஜஹல் ஒரு முறை என்ன சொல்கிறான் என்றால், لئن رأيت محمدا يصلي عند الكعبة لأطعن على عنقه. முஹம்மத் காபாவுக்கு பக்கத்திலே தொழுவதை நான் பார்ப்பேனே ஆனால் அவருடைய கழுத்தை ஏறி சவட்டி விடுவேன், விரித்து விடுவேன் என்று சவால் விடுகிறார். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், லௌ ஃபஅல லஅഖதத்ஹுல் மலாயிகா. அவன் அவ்வாறு செய்தால் மலக்குமார்கள் அவனை பிடித்து தண்டிப்பார்கள் என்று சொன்னார்கள். புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹலுடைய அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் பயப்படவில்லை. நபி அவர்கள் காபாவுக்கு சென்று அல்லாஹு தஆலாவை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். காபாவுக்கு சுஜூத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை அபூஜஹல் நபி அவர்களுக்கு பக்கத்தினால் சென்ற நேரத்திலே நபி அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான் என்றால், அலம் அன்ஹக அன் துஸல்லி யா முஹம்மத். முஹம்மதே, நீ தொழுவதை நான் உங்களுக்கு தடுக்கவில்லையா என்று கேட்ட பொழுது தொடர்ந்து அபூஜஹல் என்ன சொல்கிறான்? லகத் அலிம்த மா பிஹா அஹதுன் அக்ஸர நாதியம் மின்னி. என்னை விட அதிகமான மக்கள் பலம் கொண்டவர்கள் யாருமில்லை என்பது உங்களுக்கு தெரியும் இந்த மக்காவிலே என்று நபி அவர்களை அச்சுறுத்துகிறான். நான் தான் அதிகமான சபையை கொண்டவனாக இருக்கிறேன், என்னோடு அதிகமான மக்கள் இருக்கிறார்கள், அதாவது எனக்கு உங்களை எதுவும் செய்ய முடியும், மக்கள் என்னோடு இருப்பார்கள், எனவே இந்த போன்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்திலே தொழக்கூடாது, நான் ஏற்கனவே தடுத்திருக்கிறேன் என்று அபூஜஹல் நபி அவர்களை பார்த்து சொன்ன பொழுது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பதிலுக்கு என்ன செய்தார்கள் என்றால், இந்த நேரத்திலே மௌனமாக இருக்காமல் அபூஜஹலை கண்டிக்கின்றார்கள். அபூஜஹலை திரும்பவும் நபி அவர்கள் கண்டிக்கின்றார்கள். அபூஜஹல் அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அபூஜஹல் என்ன சொன்னார்? எனக்கு பெரும் நாதி இருக்கிறது, எனக்கு பெரும் சபை இருக்கிறது என்று, எனக்கு அதிகமான ஆட்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடத்தில் என்ன பதில் சொல்கிறார்கள் என்றால், ஃபல்யதுஉ நாதிய. அவனுடைய கூட்டத்தை, அவனுடைய ஆட்களை அவன் அழைக்கட்டும். சனதுஉ ஸபானியா. நாங்கள் ஜபானியாக்களை அழைக்கின்றோம், நரகத்தின் காவலாளிகளை நாங்கள் அழைக்கின்றோம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். வல்லாஹி லவ் தஆ நாதியஹு லஅഖதத்ஹு ஸபானியத்துல் அஸாப். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவனுடைய கூட்டத்தை அவன் அழைத்தால் ஜபானியாக்கள், வேதனை செய்யக்கூடிய நரகத்தின் காவலாளிகள் அவனை பிடிப்பார்கள் என்று சொன்ன செய்தி இது பைஹகியிலே, திர்மிதியிலே, அஹ்மதில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் அபூஜஹல்
தொடர்ந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. ஏதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர் நபித்தோழர்களும் அவனுடைய உள்ளத்திலே இருந்து அவனுக்கு சுவாசமிக்க முடியாத அளவுக்கு காற்றை தடுப்பதை போன்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். எனவே இதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுது கொண்டிருக்கிறார்கள். இது வேறொரு செய்தியிலே தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய ஆட்களை பார்த்து அபூஜஹல் என்ன சொல்கிறான் என்றால், நான் முஹம்மதை போய் என்ன செய்ய போகிறேன், மிதிக்கப் போகிறேன் என்று சொல்லி கொண்டு வருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தை மிதிப்பதற்காக வருகின்றான். என்றால் அவர் பல முறை நபி அவர்களை தடுத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்கிறார்கள் காபாவுக்கு முன்னால் மக்கள் எல்லாம் பார்ப்பதற்காக. என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி, எல்லோரும் பார்க்க வேண்டும், இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் வர வேண்டும். திடீரென்று போன அபூஜஹல் தன்னுடைய கைகளை அவ்வாறு முன்னால் காட்டிக்கொண்டு தன்னை தற்காத்து கொண்டு பின்னால் திரும்பி வருவதை மக்கள் அவதானிக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, அபூஜஹலிடத்திலே என்ன நடந்தது என்று கேட்கப்பட்ட பொழுது அபூஜஹல் சொல்கிறான், இன்ன பைனி வ பைனஹு லஹந்தகம் மின் நார் வஹௌலன் அஜ்னிஹா, எனக்கும் முஹம்மதுக்கும் இடையிலே ஒரு பெரும் நெருப்பு கிடங்கு இருந்தது, இறக்கைகள் இருந்தன என்று, ஒரு பயங்கரமான நிலைமை இருந்தது என்று அந்த மக்களிடத்திலே சொல்கிறான். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக என்ன சொன்னார்கள் என்றால், லவ் தனா மின்னி லஹ்ததஃபத்ஹுல் மலாயிகத்து உத்வன் உத்வா, அவன் என்னை நெருங்கி இருந்தால் வானவர்கள் மலக்குமார்கள் அவனை பார்ட்ஸாக உறுப்பாக என்ன செய்திருப்பார்கள், அவனை பிடித்து கலட்டி இருப்பார்கள். அப்ப அந்த நேரத்திலே தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயாக்களை இறக்கி வைக்கின்றான். இந்த சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் தான் இந்த சூரத்துல் அலக்குடைய 6வது ஆயாவிலிருந்து 19வது ஆயா வரையில உள்ள ஆயாக்களை இறக்கி வைக்கின்றான். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சூராவின் முதல் 5 ஆயாக்களையும் நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அந்த முதல் பகுதியிலே அல்லாஹு தஆலாவுடைய ஏகத்துவம், வல்லமை, அல்லாஹுவின் ஞானம் போன்ற விடயங்கள், அதற்கான ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருந்தன. ஒரு புத்தியுள்ள மனிதன் இந்த ஆதாரங்களை புரிந்து கொள்வான். அதனுடைய யதார்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்க மாட்டான். ஆனால் அப்படி இருந்தும் கூட பலர் அல்லாஹு தஆலாவுடைய ஏகத்துவத்தை புரியாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கான காரணம் என்ன என்பதை அல்லாஹு தஆலா இங்கே இந்த தொடர்ந்து வரக்கூடிய ஆயாக்களிலே சொல்லியிருப்பதை போன்று இந்த ஆயாக்கள் அமைந்திருக்கின்றன. அதாவது அதற்கான முக்கியமான காரணம் உலக ஆசை. பணம் சம்பாதிப்பதிலும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதிலும் மனிதன் காட்டுகின்ற கூடுதல் கரிசனை. எனவே இது யதார்த்தத்தை உள்ளம் அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு, உள்ளம் குருடாகுவதற்கு காரணமாக அமைகிறது, உலகத்திலே இருக்கக்கூடிய மோகம். அதனால் தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயாக்களிலே என்ன சொல்கிறான் என்றால், கல்லா இன்னல் இன்சான லயதகா, நிச்சயமாக மனிதன் லயதகா வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான். தகா யதகா என்றால் வரம்பு மீறக்கூடியவன், பாவத்திலே வரம்பு மீறுவது, அளவு கடந்து செல்வது. இது பொதுவாக பெரும்பாலான மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பாக இது இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே உணர்த்துகிறான். இன்னல் இன்சான லயதகா, நிச்சயமாக மனிதன் என்றால் அல்லாஹ் தஆலா பொதுவாக மனித இனத்தை சொல்கிறான். யாரிடத்தில் ஈமான் இருக்கிறதோ, யாரிடத்தில் ஈமானிய பலம் இருக்கிறதோ, யகீன் இருக்கிறதோ, அப்படியானவர்கள் தப்பி விடுவார்கள். இல்லை என்றால் பொதுவாக மனிதன் அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் லயதகா, பாவத்திலே வரம்பு மீறுகிறான். எப்போது வரம்பு மீறுகிறான் தெரியுமா? அர்ரஆஹு இஸ்தக்னா, அடுத்த ஆயாவிலே சொல்கிறான், அர்ரஆஹு இஸ்தக்னா, தன்னை அவன் தன்னிறைவு பெற்றவன் என்று தன்னை அவன் பார்க்கின்ற போது, தன்னை அவன் தன்னிறைவு பெற்றவனாக காண்பின்பதன் காரணமாக, ஒரு மனிதன் நான் இப்போது தன்னிறைவு பெற்றுவிட்டேன், மற்றவர்கள் பக்கம் எனக்கு தேவையில்லை, மற்றவர்கள் தான் என் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அவன் பார்க்கின்ற நேரத்திலே, கருதுகின்ற நேரத்திலே அவனுக்கு மமதை வருகிறது, அளவு கடக்க ஆரம்பிக்கின்றான், வரம்பு மீற ஆரம்பிக்கின்றான். இந்த தன்னிறைவை கொடுத்தது யார்? இறைவன்.
சில நேரம் இந்த தன்விளைவின் காரணமாக அவன் இறைவனை கூட மறந்து விடுகிறான். மற்றவர்களை விட்டும் தனக்கு தேவையில்லை என்று அவன் நினைப்பதை போலவே இறைவனையும் சில நேரம் மறந்து விடுகிறான். இரண்டுமே தவறுதான். தொடர்ந்து அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்றால், இன்ன இலா ரப்பிக ருஜா, நிச்சயமாக நபியே, இலா ரப்பிக, உம்முடைய ரப்பின் பக்கம் தான் மீளுதல் இருக்கிறது. இந்த உலகத்திலே என்ன ஆட்டம் போட்டாலும் அல்லாஹ்விடத்திலே எல்லோரும் மீள வேண்டும். இந்த உலகத்திலே தன்னிடத்திலே செல்வம் இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, எதுவும் இருக்கலாம். மற்றவர்கள் பக்கம் தனக்கு தேவையில்லை என்று ஒருவர் நினைக்கலாம். இதனால் அவர் அளவு கடந்து போகலாம். ஆனால் நீங்கள் எவ்வளவு அளவு கடந்து போனாலும் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்று அல்லாஹு தாலா இங்கே அச்சுறுத்துகின்றான். கல்லா இன்னல் இன்சான லயத்கா அர் ரஆஹு இஸ்தக்னா, மனிதன் தன்னை தேவையற்றவன், தன்னிறைவு பெற்றவன் என்று பார்க்கின்ற பொழுது, பார்ப்பதன் காரணமாக அவன் வலம்பு மீறி நடந்து கொள்கிறான். நிச்சயமாக உம்முடைய ரப்பின் பக்கம் மீளுதல் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா இங்கே ஞாபகப்படுத்துகிறான் இந்த மனிதனுக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? அதற்கேற்ற முறையிலே நீங்கள் அங்கே மீண்டதற்கு பிறகு நீங்கள் நடந்த முறைக்கு உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும். யார் வரம்பு மீற நடந்தாரோ அந்த வரம்பு மீறுவதற்குரிய தண்டனை அவருக்கு கிடைக்கும். தொடர்ந்து அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? அரஐத என்பது ஒரு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பார்த்தீரா, கண்டீரா, அறிந்து கொண்டீரா. இங்கே கண்ணால் பார்க்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. அறிந்து கொண்டீரா? அல்லதி யன்ஹா, தடுக்கின்றானே அவனை நீர் பார்த்தீரா? நபியே, தடுப்பவரை நீ பார்த்தீரா? யாரை தடுக்கின்றான்? அபுதன், ஒரு அடியானை. இதா ஸல்லா, தொழுகின்ற போது. தொழுகின்ற போது அடியான் தொழுகின்ற பொழுது தடுப்பவனை நீர் பார்த்தீரா? இங்கே யாரை அல்லாஹு தாலா சொல்கிறான்? அடியான் என்று அல்லாஹ் யாரை சொல்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற பொழுது யார் தடுத்தவன்? யார்? அபூ ஜஹல். அரஐதல்லதி யன்ஹா அபதன் இதா ஸல்லா, தொழுகின்ற அடியானை தடுப்பவனை நீ பார்த்தீரா? என்ன ஆச்சரியமான விஷயம்! ஒருவன் அல்லாஹுவை தொழுகிறான், அல்லாஹுடைய காபாவுக்கு முன்னால், அவனை போய் தடுப்பவனை நீ பார்த்தீரா என்று அல்லாஹு தாலா, இது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்று அல்லாஹு தாலா நமக்கு உணர்த்துகிறான். ஏன்? ஒரு மனிதன் நலவு செய்கிறான், காபாவிடத்திலே அல்லாஹு தாலாவை வணங்குகிறான். அவர் ஒரு அடிமை, அல்லாஹு தாலாவுடைய அடிமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பதற்கு அல்லாஹு தாலா அபுத் என்று பயன்படுத்தி இருக்கிறான். அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹுக்கு நெருக்கமானவர். இப்படிப்பட்ட நபி அவர்கள் தொழுகின்ற பொழுது அவரை போய் தடுப்பவரை நீர் பார்த்தீரா? என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்! அரஐத இன் கான அலல் ஹுதா, அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அரஐத, நீர் பார்த்தீரா? இன் கான அலல் ஹுதா, அவர் நேர்வழியில் இருந்தாலும் இவ்வாறு தடுப்பானா? இன் கான அலல் ஹுதா, ஹுதா என்ற நேர்வழி. நேர்வழியில் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள். இப்படி இருந்தும் கூட இவன் என்ன செய்கிறான்? இந்த தொழுகையாளியை போய் தடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வழிகேட்டிலும், எந்த ஒரு மோசமான விஷயத்திலும் இல்லை. அல்லாஹுவை தொழுது கொண்டிருக்கிறார்கள், அவர் நேர்வழியிலே இருக்கின்றார்கள். இப்படியான ஒருவரை போய் தடுப்பது என்ன ஒரு ஆச்சரியம் என்று அல்லாஹ் தஆலா அது ஆச்சரியப்பட வைக்கின்ற விதத்திலே அரஐத என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவ் அமர பித்தக்வா, அவர் தக்வாவை கொண்டு ஏவினாலும் தடுப்பாரா? அந்த அடியார், அல்லாஹுவை தொழக்கூடிய அடியார் தொழுவதை வேண்டாம் என்று சொல்கிறான், இவன் தடுக்கின்றான். அவர் நேர்வழியில் இருக்கிறார், அவர் தக்குவாவை கொண்டு மக்களுக்கு ஏவுகிறார். அல்லாஹு தாலாவுடைய பாவம் செய்யக்கூடாது, அல்லாஹு தாலாவுடைய கோபத்தை நாம் சம்பாதிக்க கூடாது, அல்லாஹுவை அஞ்ச வேண்டும். இப்படி சொல்லக்கூடிய ஒரு அடியாரை, கட்டளையிடக்கூடிய ஒரு அடியாரை போய் தடுப்பவனை நபியே நீர் பார்த்தீரா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான். எப்படி தடுக்க முடியும்? இப்படியா ஒரு பண்புள்ள ஒருவரை எப்படி தடுக்க முடியும்? ஆனால் தடுப்பவன் எப்படிப்பட்டவன்? அதையும் கேட்கின்றான். அரஐத இன் கذب وتولى, அவனோ பொய்ப்பிப்பவனாகவும் புறக்கணிப்பவனாகவும் இருந்தாலும் நீர் பார்த்தீரா என்று அல்லாஹ் தாலா கேட்கிறான். அபூ ஜஹல் என்ன செய்தான்? கذب, பொய்ப்பித்தான். எதை பொய்ப்பித்தான்? சத்தியத்தை பொய்ப்பித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருப்பது சத்தியம் என்று தெரிந்து கொண்டு அபூ ஜஹல் அந்த சத்தியத்தை பொய்ப்பிக்கின்றான். வதவல்லா, புறக்கணித்தான்.
எதை புறக்கணித்தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை, சத்தியத்தை பின்பற்றுவதை புறக்கணிக்கின்றான். சொல்லினால் பொய்ப்பிக்கின்றான், செயலினால் புறக்கணிக்கின்றான். கذب وتولى அலம் يعلم بأن الله يرى. தொடர்ந்து அல்லாஹ் கேட்கின்றான், அலம் يعلم, அவன் அறியக்கூடாதா, அவன் அறியவில்லையா? بأن الله يرى, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? இப்படியெல்லாம் செய்துவிட்டு தப்ப முடியும் என்று நினைக்கிறானா? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் அதற்கு கூலி கொடுப்பான், அதற்கு தண்டனை கொடுப்பான். அலம் يعلم بأن الله يرى, அலம் يعلم بأن الله يرى, அல்லாஹ் பார்த்து கொண்டு. நாங்கள் ஒருவரை தடுக்கின்ற பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், குழந்தைகளுக்கு கூட சொல்லுவோம். எதற்கு சொல்லுவோம்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? பிழை செய்கின்ற பொழுது எங்களை தண்டிப்பான். அலம் يعلم بأن الله يرى, அல்லாஹ் தஆலா பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? கல்லா, நிச்சயமாக அவ்வாறு அல்ல, அவ்வாறு செய்யக்கூடாது. அவன் செய்வது, நீ செய்வது தப்பு. அதன் கல்லா. லஇன் லம் யன்தஹி, அவன் தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால். எதை தவிர்ந்து கொள்ளவில்லை? தொழுகையை தடுப்பதை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதை தடுப்பதை அவன் விட்டுவிடவில்லை என்றால், லஇன் லம் யன்தஹி, அவன் அதிலிருந்து விடுபடவில்லை என்றால், லனஸ்ஃபஅன் பின்னாசியா, லனஸ்ஃபஅன் பின்னாசியா. நாசியா என்றால் முன்னெற்றி ரோமம், முன்னெற்றியில் வரக்கூடிய முடி. முன்னெற்றி முடியை பிடித்து நாங்கள் அவனை கடுமையாக இழுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கடுமையாக பிடித்தெடுப்போம். லனஸ்ஃபஅன் பின்னாசியா, முன்னெற்றி முடியை கொண்டு அவனை நாம் கடுமையாக பிடிப்போம். சஃபஅ என்று சொல்வது, நஸ்ஃபஅன் என்பது நாங்கள் பிடிப்போம், அதாவது ஒன்றை கடுமையாக பிடித்து இழுத்து எடுப்பதற்குத்தான் அந்த வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்படும். லனஸ்ஃபஅன் பின்னாசியா. நரகத்திலே போடப்படக்கூடியவர்கள் இவ்வாறுதான் தண்டிக்கப்படுவார்கள். கடுமையாக அவர்களுடைய முடியினால் பிடித்து இழுத்து நரகத்திலே போடப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா வேறொரு ஆயாவிலும் சொல்கின்றான், யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும் ஃபயுஅஹது பின்னவாஸி வல் அக்தாம். பாவிகள் அவர்களுக்குரிய அடையாளங்களை கொண்டு அறியப்படுவார்கள். இவர்கள் பாவிகள் தான் என்று மறுமை நாளையிலே அடையாளங்கள் தெளிவாக இருக்கும். வயுஹது பின்னவாஸி வல் அக்தாம், அவர்கள் முன்னற்றி ரோமங்களாலும் முன்னற்றி முடிகளாலும், வல் அக்தாம், அவர்களுடைய பாதங்களாலும் பிடித்து தூக்கப்படுவார்கள், எடுத்து தண்டிக்கப்படுவார்கள், நரகிலே எரியப்படுவார்கள். சூரத்துர் ரஹ்மானுடைய 41வது ஆயாவில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்று அபூஜஹலை பார்த்தோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? லனஸ்ஃபஅன் பின்னாசியா, அவன் இதை தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் அவனுடைய முன்னற்றி ரோமத்தை கொண்டு நாம் அவனை கடுமையாக பிடிப்போம். அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்துவதற்காக அல்லாஹ் இவ்வாறு செய்கின்றான். லனஸ்ஃபஅன் பின்னாசியா நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்திஆ, நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்திஆ. எப்படியான முன்னற்றி ரோமம்? நாசியத்தின் காதிபா, பொய்யுரைக்கக்கூடிய முன்னற்றி ரோமம். ஹாத்திஆ, தவறு செய்யக்கூடிய. தவறென்றால் தெரியாமல் தவறு செய்வதல்ல, தெரியாமல் தவறு செய்வதற்கு முஹ்திஆ என்று சொல்லணும். ஹாத்தியா என்றால் வேண்டுமென்று தெரிந்து கொண்டு பாவம் செய்யக்கூடிய, பாவம் செய்கின்ற, பொய்யுரைக்கின்ற முன்னற்றி ரோமம். அதாவது அந்த முன்னற்றி ரோமத்துக்குரியவன் தான் பாவம் செய்கிறான், பொய்யுரைக்கின்றான். இன்றைய காலகட்டத்தில் சில ஆய்வுகளிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், முன்னற்றி மூளையுடைய அந்த முன்னற்றி பகுதி தான் ஒரு மனிதனுடைய பண்பாடுகள், அவனுடைய குணாதிசயங்களுக்கு காரணமாக இருக்கிறது என்று ஆய்வுகளிலே சொல்கிறார்கள். அல்லாஹ் அலம். அதற்கு ஆதாரமாக இந்த ஆயாவை சிலர் சொல்கிறார்கள். இருக்கலாம். ஏனென்றால் அந்த ஆய்வுகள் சரியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அதை குறிக்கின்ற விதத்திலே முன்னற்றியை வைத்து ஏன் தண்டிக்கப்படுகிறார்கள் என்றால், அந்த முன்னற்றியுடைய பகுதியில் தான்
என்ன நடக்கிறது? அவன் தவறு செய்வதற்கு, பொய்ப்பிப்பதற்கு, அவனுடைய மோசமான குணாதிசயங்களுக்கு அந்த பகுதி காரணமாக இருக்கிறது. அல்லாஹு அலம். எனவே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்திஅஹ், பொய்யுரைக்கக்கூடிய, பொய்யுரைக்கக்கூடிய என்றால் அது வார்த்தைகளிலே பொய்யுரைக்கக்கூடிய, ஹாத்திஅ பாவம் செய்யக்கூடிய, எதிலே பாவம்? செயல்பாடுகளிலே பாவங்கள் செய்யக்கூடிய முன்னேற்றுவோம். இப்படியான முன்னேற்றுரோமத்தை கொண்டு அவனை கடுமையாக நாங்கள் பிடிப்போம். அவன் தன்னுடைய கூட்டத்தை அழைக்கட்டும், தன்னுடைய ஆட்களை அழைக்கட்டும், தன்னுடைய சபையை அழைக்கட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். அபூஜஹல் என்ன செய்யட்டும்? அவனுடைய ஆட்களை அழைத்து வரட்டும். சனது ஜபானியா, நாங்கள் ஜபானியாக்களை அழைப்போம், நாங்கள் ஜபானியாக்களை அழைப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவனுடைய கூட்டத்தை அழைத்திருந்தால் அந்த நேரமே நரகத்தின் காவலாளிகளான ஜபானியாக்கள் அவனை தண்டித்திருப்பார்கள், பிடித்திருப்பார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்கின்றார்கள். நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம், அபூஜஹல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகின்ற நேரத்திலே கண்டித்தான். ஒரு நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்தார்கள்? அபூஜஹலோடு கடுமையாக அந்த நேரத்திலே நடந்தார்கள். அப்போது அபூஜஹல் என்ன சொன்னான்? முஹம்மதே, என்னை நீங்கள் அச்சுறுத்துகிறீரா? என்னை நீர் அச்சுறுத்துகிறீரா? நான் தான் இந்த பள்ளத்தாக்கிலேயே அதிகமான ஆட்களை ஆள்பலத்தை கொண்டவர் என்று சொன்னான். அப்போது தான் அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் தன்னுடைய ஆட்களை அழைக்கட்டும், நாங்கள் ஜபானியாக்களை அழைக்கின்றோம். ஜபானியா என்பது நரகத்தின் காவலாளிகள், வானவர்கள், மலக்குமார்கள். அவர்கள் கடுமையானவர்களாக இருப்பார்கள். நரகத்தின் காவலாளிகள் கடுமையானவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் தொடர்ந்து கடைசி ஆயாவிலே, கல்லா லா துதிஉஹு வஸ்ஜுத் வக்தரிப். கல்லா, அவ்வாறில்லை. அபூஜஹல் சொல்வது போன்று கிடையாது. அவனுக்கு நீங்கள் வழிபட தேவையில்லை. லா துதிஉஹு, அவனுக்கு நபியே நீர் வழிபட வேண்டாம், அவன் சொல்வதை கேட்க வேண்டாம், தொழ வேண்டாம் என்று சொல்வதனால் நீ தொழாமல் இருக்க வேண்டாம். வஸ்ஜுத் வக்தரிப், அல்லாஹுக்கு நீங்கள் சுஜூத் செய்யுங்கள், நபியே நீர் சுஜூத் செய்வீராக. வக்தரிப், இன்னும் நெருங்குவீராக, அல்லாஹு தாலாவை சுஜூத் செய்து நெருங்குவீராக என்று அல்லாஹு தாலா இந்த ஆயாவிலே சொல்கின்றான். எங்களுக்கு தெரியும், ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் சுஜூதிலே இருக்கின்ற சந்தர்ப்பம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜித். ஒரு அடியான் தன்னுடைய ரப்புக்கு மிக நெருக்கமாக இருப்பது அவன் சுஜூதில் இருக்கும் நிலையில். ஃபஅக்ஸிரு துஆ, அதிலே நீங்கள் அதிகமாக துஆ கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறுகின்ற ஹதீஸ். நாம் ஜபானியா என்ற சொல்லை பார்த்தோம். ஜபானியா என்ற சொல் ஜபன் என்ற சொல்லிலிருந்து அரபு மொழியிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜபன் என்பது கடுமையாக தள்ளக்கூடியவர்கள் என்பது அதற்கு அர்த்தம். ஜபன் என்பது கடுமையாக தள்ளுதல். ஜபானியாக்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களை கடுமையாக அங்கே நரகத்திலே தள்ளிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த பெயர் வந்திருப்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள். நாதி என்று வந்திருக்கிறாங்க, நாதியா. நாதி என்றால் இன்றும் கூட நாதி கிளப்புக்கு பயன்படுத்துவார்கள் அந்த சொல்லை. நாதி என்ற அரபு சொல் சபையோரை குறிக்கக்கூடியது. ஒரு சபையிலே இருக்கின்றவர்களை, அவருடைய கூட்டத்தை, சபையிலே வீற்றிருப்பவர்களை குறிக்கின்ற சொல் தான் நாதி. பிறகு சபைக்கும் அந்த நாதி என்பது பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒன்று கூடி இருக்கக்கூடிய மக்கள், அல்லது ஒன்று கூடுகிற இடம், அதற்கும் நாதி என்று சொல்லப்படும். அபூஜஹல் தனக்குத்தான் அதிகமான மக்கள் பலம், நாதி இருக்கிறது என்று சொல்லி பெருமை அடித்தான். அதனால் தான் அல்லாஹு தாலா அவ்வாறு சொல்கின்றான். இப்போது நாம் இந்த ஆயாக்களிலிருந்து பெறப்படுகிற படிப்பினைகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதில் ஆரம்பமாக அல்லாஹு தாலா என்ன சொல்லலாம்? கல்லா இன்னல் இன்சான லயதகா அர்ரஆஹு இஸ்தக்னா. மனிதன் தன்னிறைவு பெற்றதாக தன்னை பார்க்கின்ற காரணத்தினால் அவன் வரம்பு மீறுகிறான்.
உம்முடைய ரப்பின் பக்கமே மீளுதல் இருக்கிறது நிச்சயமாக என்று அல்லாஹ் தாலா சொன்ன அந்த விடயத்திலே வரம்பு மீறுபவர்களுக்கு, அளவு கடக்கின்றவர்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது. அதே போன்று இந்த உலகத்தின் செல்வம் அற்பமானது, அல்லாஹ்விடத்தில் தான் நீங்கள் மீள இருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு அச்சமூட்டல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவுதான் வரம்பு மீறினாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், அங்கே வரவேண்டியிருக்கும் நீங்கள் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் தாலா இங்கே உணர்த்தி இருக்கின்றான். அடுத்ததாக இன்னொரு படிப்பினை என்னவென்றால், செல்வம் மனிதனை சில நேரங்களில் நாசமாக்கிவிடும். அவனை ஏனையவர்கள் மீது தான் பெருமை கொள்வதற்கு அது அவனை தூண்டும், சத்தியத்தை மறுப்பதற்கு தூண்டும். தன்னை அவன் தன்னிறைவு பெற்றவனாக, முழுமையடைந்தவனாக, தேவையற்றவனாக காண்கின்ற போது அவன் வரம்பு மீறுவான். இது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. இப்னு ஆஷூர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று, இந்த மனிதன் தன்னை தன்னிறைவு அடைகிற நிலையிலே பார்க்கின்ற பொழுது தேவை உள்ளவர்களை விட, ஏழைகளை விட தான் பெரியவன் என்று அவனை நினைத்துக் கொள்வான். இது அவனுடைய உள்ளத்திலே வளர்ந்து வளர்ந்து இது ஒரு அவனுடைய பண்பாக மாறிவிடும். ஒரு மார்க்க பற்றும் அல்லது சீரிய சிந்தனையும் அவனிடத்திலே இல்லாவிட்டால், அது அவனை தடுக்காவிட்டால், அவன் என்ன செய்வான்? இந்த உணர்வின் காரணமாக மனிதர்கள் மீது அத்துமீறுவான், வரம்பு மீறி செல்வான். என்றால் மனிதர்களால் அவனுக்கு ஏற்படும் பாதிப்புகளை அவன் பயப்பட மாட்டான். தன்னிடம் இருக்கக்கூடிய பணம் இருக்கிறது அல்லது அதிகாரம் இருக்கிறது, இதை வைத்து என்ன செய்வான்? அடுத்தவர்களுக்கு மீது வரம்பு மீறுவான். அவர்களால் பாதிப்பு வரும் என்றிருந்தாலும் அந்த பாதிப்பை தடுப்பதற்கு தன்னிடம் ஆயுதம் இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறார்கள், உதவியாளர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், கூலி ஆட்கள் இருக்கிறார்கள் என்று அவன் ஒரு பாதுகாப்பில் தான் இருப்பதாக உணர்வான். இந்த மனநிலையை, இந்த உளவியலை இந்த ஆயா எங்களுக்கு விளக்குகிறது. இது வராமல் ஒருவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த ஆயாக்கள் எங்களுக்கு சொல்கின்றன. அதே போன்று அவன் தவிர்ந்து கொள்ளவில்லையானால் அவனுடைய முன்னற்றியை நாங்கள் கடுமையாக பிடித்தெடு இழுப்போம் என்பது அதுவும் ஒரு கடுமையான எச்சரிக்கை. யார் அல்லாஹு தாலாவுக்கு வழிபடுகின்றவர்களை தடுக்கின்றார்களோ, அல்லாஹுவை வணங்குகின்றவர்களை தடுக்கின்றார்களோ அவர்களுக்கான எச்சரிக்கை. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆயா இன்னல் இன்சான லயத்கா, நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான் தன்னை தன்னிறைவு பெற்றவனாக கண்டதன் காரணமாக என்று இந்த ஆயா. அதே போன்று இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்பை மறக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, நிச்சயமாக மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இன்னல் இன்சான லதலூமுன் கஃபார், நிச்சயமாக மனிதன் அநீதி இழைப்பவனாகவும் நிராகரிப்பவனாகவும் இருக்கிறான். வஹமலஹல் இன்சானு இன்னஹு கான தலூமன் ஜஹூலா, அந்த மானிதத்தை மனிதன் சுமந்து கொண்டான், அவன் அநீதி இழைப்பவனாகவும் மடமையுள்ளவனாகவும் இருக்கிறான் என்ற இந்த ஆயாக்கள் எல்லாமே ஒரு மனிதனுடைய யதார்த்தத்தை சொல்கிறது. மனிதன் யதார்த்தத்திலே இப்படித்தான் இருப்பான், அவனுடைய உள்ளம் பொதுவாக இப்படித்தான் இருக்கும். இந்த பண்புகளில் இருந்து ஒருவன் வெளியிலே வர வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருள் அவனுக்கு தேவை, அல்லாஹுடைய தௌஃபீக் அனுகூலம் அவனுக்கு தேவை. அவனால் வெளிவருவதற்கு முடியாது. எனவே அவனுடைய இயல்பு பண்புகள் இவை. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலே பல இடங்களிலே சொன்னது. எனவே இந்த பண்புகளில் இருந்து அல்லாஹு தாலா ஒருவனுக்கு வெளிவருவதற்குரிய நியமாவை செய்திருக்கிறான் என்றால் அது நிச்சயமாக அது அல்லாஹ்விடம் இருந்து அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருள் என்று சொல்கிறார்கள். பிகாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு விடயத்தை இதில் சுட்டி காட்டுகிறார்கள். அதாவது மனிதனுடைய பெரும்பாலான இயல்பு இப்படித்தான் இருக்கும். செல்வம் வரும் பொழுது வரம்பு மீறுவது. அவனுக்கு என்னென்ன தேவையான இடங்களை அவன் மறந்து விடுவான். ஒருவனுக்கு வசதி வருகிற பொழுது அவன் தேவையுள்ளவன் என்பதை மறந்து விடுவான். அவனுடைய நிலைமை மாறிவிடும். அவன் எந்த இடத்தில் நிற்க வேண்டுமோ அந்த இடத்தில் நிற்காமல் அளவு கடந்து செல்வான். நபி அவர்கள் சொன்னார்கள், வலா யம்லஉ ஜௌஃப இப்ன ஆதம இல்ல துராப்,
ஆதமுடைய மகனின் வயிற்றை மண்ணை தவிர எதுவும் நிரப்பாது. அவன் இன்னும் இன்னும் அதிலே தேவை என்று போய்கொண்டிருப்பான். ஆனால் ஒரு விடயத்துக்கு அவனுக்கு தேவை இருந்தால், யாருக்கு ஒரு விடயத்திலே தேவை இருக்கிறதோ அந்த விடயத்திலே அவன் எப்படி நடந்து கொள்வான்? தேவையற்றவன், எனக்கு தேவையில்லை என்று நினைப்பவன் இவ்வாறு வரம்பு மீற நடந்து கொள்வான். தேவை இருக்கிறது எனக்கு என்று நினைக்கின்ற ஒருவன் எப்படி நடந்து கொள்வான் என்றால், அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்களே, ஆஹிர் அஹ்லில் நாரி ஹுரூஜ மின்ஹா, நரகத்திலே இருந்து கடைசியாக ஒரு மனிதன் வெளியாகுவானே, அந்த ஹதீஸை போன்றது. என்றால் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்து என்ன சொல்வான் என்றால், அல்லாஹ்வே, நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன், என்னை அந்த சொர்க்கத்துக்கு அது பக்கத்திலே கொண்டு போய்விடு. இப்படி கடைசியாக அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுக்க அதை பெற்றுக்கொண்டு அதிலே தன்னிறைவு அடைந்து அதில் இது போதுமா, இது இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் என்பதை நினைத்து இன்னும் இறைவனிடத்திலே அவன் கேட்டு சொர்க்கத்துக்குள்ளேயே என்ன செய்து விடுவான், நுழைந்து விடுவான். தேவை எனக்கு இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது அதன் பக்கம் அவன் வழிபடுவதற்கு முற்படுவான். தேவை இல்லை என்று நினைப்பவன் வரம்பு மீறுவதற்கு முற்படுவான் என்று அவர்கள் விளக்குகிறார்கள். இந்த ஆயாவிலே இருந்து இமாம் ஷன்கீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று இன்னொரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சில மனிதர்களுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்தை குறைத்து கொடுக்கின்றான். அதிலே நெருக்கடியை ஏற்படுத்துகின்றான். இதற்கான காரணம், நியாயம் இங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா மனிதனுக்கு நிறைய வாழ்வாதாரத்தை கொடுக்கின்ற பொழுது அது அவனை வரம்பு மீறுவதற்கு தூண்டுகிறது. அல்லாஹ் தஆலா சூரத்து ஷூராவுடைய 27வது ஆயாவிலே சொல்லியிருப்பதை போல, வலவு பஸதல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்த், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வாழ்வாதாரத்தை விசாலமாக கொடுத்தால் அவர்கள் பூமியிலே வரம்பு மீறுவார்கள். வலக்கின் யுனஸ்ஸிரு பிகதரின் மா யஷா இன்னஹு பிஇபாதிஹி ஹபீரும் பஸீர், ஆனாலும் அல்லாஹு தஆலா அளவாக கொடுக்கின்றான், அவன் நாடிய அளவு கொடுக்கின்றான், அவன் தன்னுடைய அடியார்களை பற்றி நன்கறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா சில நேரங்களிலே சிலரை வசதி இல்லாமல் வைத்திருப்பது அது அல்லாஹ் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நலவு என்றால், அவர்களுக்கு கூடுதலான வாழ்வாதாரத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் பாவத்தின் பக்கம் செல்வதற்கு, வரம்பு மீறுவதற்கு அது காரணமாக இருக்கும். இங்கேயும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், கல்ல இன்னல் இன்சான லயத்கா அர்ரஆஹு இஸ்தக்னா, தன்னை தன்னிறைவு அடைந்தவனாக அவன் காணுகிற பொழுது, மற்றவர்களை விட்டும் தனக்கு தேவையில்லை என்று நினைக்கிற பொழுது அவன் வரம்பு மீறுவதற்கு முற்படுகின்றான். இன்னொரு விடயத்தை அத்தியா சாலிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அத்வாவுல் பயானுடைய பூரணப்படுத்தலே. இங்கே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா எப்படியான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் என்றால், அர்ரஆஹு இஸ்தக்னா, அவன் தன்னை வசதி வாய்ப்புள்ளவன் என்று, தேவையற்றவன் என்று பார்த்ததன் காரணமாக என்று பயன்படுத்தியிருக்கிறான். அவன் தான் தன்னை அவ்வாறு பார்த்து கொள்கிறான். அது ஒரு கற்பனை, அவனுடைய ஒரு ஊகம். ஏனென்றால் யதார்த்தத்திலே பொருளாதார வசதி என்பது மலையளவுதான் இருந்தாலும் அவனால் எந்த அளவு பயனடைய முடியும்? அவன் உண்ணுகிற அளவு, அணிகின்ற அளவு, செலவு செய்கின்ற அளவு தான் அவனுடைய செல்வமாக அவனுக்கு இருக்க போகிறது. மலையளவு இருப்பதும் அவனுக்கு பயனளிக்குமா? நிச்சயமாக இல்லை. அதே போன்று அவன் ஒரு கவலத்தை உண்ணுவதாக இருந்தாலும் அவனுக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும். அந்த உணவை உண்ணுவதற்கு ஆரோக்கியம் வேண்டும். நோய்வாய்ப்பட்டால் அவனுக்கு அவனுடைய செல்வம் பயனளிக்காது. அவனுடைய செல்வத்திலிருந்து உண்டாலும் அது அல்லாஹு தஆலாவுடைய அருட்பாக்கியத்தினால் மாத்திரம்தான் அவனால் பயனடையவும் முடியும். அதாவது அவன் ஒரு கற்பனை செய்கிறான். நான் இப்போது அவன் தன்னை பார்க்கிறான், தான் முழுமை அடைந்ததாக, செல்வத்தின் உச்சத்தை அடைந்ததாக, மற்றவர்கள் பக்கம் தனக்கு தேவையில்லை என்று நினைக்கின்றான். இதனால் அவன் வரம்பு மீறுகிறான். உண்மையிலே அது யதார்த்தத்திலே அவன் சிந்தித்தால் அவன் தன்னிறைவு பெறவில்லை என்பதை புரிவான். இந்த ஆயாவை அடிப்படையாக வைத்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதாவது, பொறுமை செய்யக்கூடிய ஏழை சிறந்தவனா அல்லது வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு நன்றி செலுத்தக்கூடிய அல் கனியு ஷாக்கிர்
சிறந்தவனா என்ற ஒரு கருத்து வேறுபாடு. சிலர் அல் கனியு ஷாக்கிர், நன்றியுள்ள வசதியுள்ளவர் தான் சிறந்தவர். அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்துகிறார், வசதி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே அந்த பணத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கின்ற பொழுது அதிலே பொறுமை செய்வது கடினமானது என்று அவர்கள் கருதுகிறார்கள். அவர்கள் இந்த ஆயாவையும் ஆதாரம் எடுத்திருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் பணம் என்பது ஒருவரை வரம்பு மீற தூண்டக்கூடியதாக இருக்கும். ஒருவர் தேவையுள்ள நேரத்திலே பொறுமை செய்வதை விட ஆஃபியாவோடு இருக்கின்ற நேரத்திலே, ஈடேற்றமாக இருக்கிற நேரத்திலே பொறுமை செய்வது கடுமையானது என்று அவர்கள் கருதுகிறார்கள். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விடயம்தான் இங்கே அல்லாஹு தஆலா அன் ரஆஹு இஸ்தக்னா என்று சொல்லியிருக்கிறான். தன்னை அவன் தன்னிறைவு அடைந்தவனாக காண்கின்ற பொழுது, தன்னை அவ்வாறு அவன் காண்கின்றான். ஆனால் சூரத்துல் லைல்லே அல்லாஹ் சொல்கிற பொழுது எப்படி சொல்கிறான் என்றால், வஅம்மா மன் பகில வஸ்தக்னா, யார் கஞ்சத்தனம் காட்டி வஸ்தக்னா அல்லாஹுவை விட்டும் தேவையற்றவனாக அவன் ஆகின்றான், அவனாகவே என்ன செய்கிறான், தாகிறான். இது எதற்கு வழிகாட்டும் என இந்த இடத்திலே அல்லாஹு தாலா என்ன சொல்லவில்லை, இஸ்தகனா என்று சொல்லவில்லை. இனிஸ்தகனா, அவன் தேவையற்றதனால் தேவையற்றதை தேவையற்றவனாக அவன் கருதியதனால் பார்த்ததனால் என்று சொல்கின்றான். இரண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் என்றால், இங்கே சொல்லப்படுவது அவன் தன்னை தன்னிறைவடைந்தவனாக பார்த்ததன் காரணமாக என்ன நடக்கிறது என்றால் அது அவனை வரம்பு மீற தூண்டுகிறது. ஆனால் சூரத்துல் லைலிலே சொல்வது என்னவென்றால், யார் கஞ்சத்தனம் காட்டி தேவையற்றவனாக மாறுகிறானோ, வகஸ்ஸப பில் ஹுஸ்னா, சொர்க்கத்தை பொய்ப்பிக்கின்றானோ, ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, அவனுக்கு நாம் கஷ்டமானதன் பக்கம் இலகுவாக்கி கொடுப்போம், அழிவின் பக்கம் அவனை நாங்கள் தள்ளிவிடுவோம், நரகத்திலே போட்டு விடுவோம் என்பது என்ற அர்த்தத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. எனவே அங்கே இஸ்தகனா, ஒருவன் அல்லாஹுவை விட்டு தேவையற்றவனாக மாறிவிட்டால் அங்கே அல்லாஹு தாலா அவனுக்கு அழிவை கொடுக்கின்றான். ஒருவன் தன்னை தன்னிறைவு அடைந்தவனாக கருதுவது அது அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. அதாவது முதலாவது சூரத்துல் லைல்ல சொன்னது அல்லாஹுவை விட்டும் ஒருவன் தேவையற்று இஸ்தகனா என்று வருகிற பொழுது அது அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. அர்-ரஆஹு இஸ்தகனா, தன்னிறைவு அடைந்தவன், இதுவும் அதே இஸ்தகனா தான். ஆனால் இங்கே இவன் பார்க்கின்றான், தன்னிறைவு அடைந்தவனாக கருதுகின்றான். இவ்வாறு கருதுகிற பொழுது இது அவனை வரம்பு மீற வைக்கின்றது. இரண்டுமே இறைவன் பக்கம் ஒருவன் தேவை உள்ளவனாக அவனுக்கு அடிமையாக இருக்கின்ற அந்த தன்மைக்கு முரணானதாக இருக்கிறது. அல்லாஹுவை விற்றும் தேவையற்றவனாக அவன் மாறுவதென்பது அல்லாஹு தாலாவுக்கு வழிபடாமல் அவனை வணங்காமல் இருப்பதுதான். அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல், அவனுடைய ஜகாத்தை கொடுக்காமல், கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல், எல்லா விடயத்திலும் அல்லாஹு தாலாவை விட்டும் ஒருத்தன் தூரமாக இருக்கின்ற பொழுது அது அவனை அழித்து விடுகிறது. அழிவுக்கு அதுதான் காரணமாக இருக்கிறது. இங்கே இஸ்தகனா என்பது ஒருவன் தன்னிறைவடைந்தவனாக பார்ப்பது, இது அவனை வரம்பு மீறச் செய்கிறது. அதேபோன்று அத்தியா சாலிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த அதுவாவுல் பயானுடைய பூரணப்படுத்தலே சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விடயம் என்னவென்றால், இந்த சூறாவின் ஆரம்பத்திலே அல்லாஹு தாலா மனிதனுடைய நிலை பற்றி சொல்லியிருந்தான், எவ்வாறு அவன் பிறந்தான் என்பதை பற்றி சொல்லியிருந்தான். இங்கே அந்த மனிதன் எப்படி வரம்பு மீறுகிறான் என்பதை பற்றி சொல்கின்றான். இந்த இரண்டுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. அதாவது ஒரு மனிதனை அல்லாஹு தாலா இரத்த கட்டியிலிருந்து படைத்தான். அதாவது மனிதன் இரத்த கட்டி, சதை கட்டி, முள்ளு, இது அதற்கு பிறகு அவனுடைய ஒரு மனிதனாக, ஒரு படைப்பாக உருவாக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு குழந்தையாக வெளிவந்து அவன் ஒரு பாலூட்டப்படுகிற ஒரு குழந்தையாக இருக்கின்றான். அவனிடத்தில் எதுவும் இல்லை, எந்த ஆற்றலும் இல்லை. பசி வந்தாலும் அழுகின்றான். இவ்வாறான நிலையிலே தான் பிறகு அல்லாஹு தாலா அவனுடைய தாயிடமிருந்து தாய்ப்பாலை அவனுக்காக சுரக்க செய்து, பிறகு பற்கள் முளைத்து, பிறகு குடல்கள் வழியாக உணவுகளை அவன் உட்கொண்டு ஒரு சிறு பிராயத்தில் இருந்தபடியே வளர்ந்து வருகின்ற பொழுது அவன் ஒரு வயதுக்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹு தாலா அவனுக்கு செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவனை சோதிக்கின்ற பொழுது அவன் கடந்து வந்த எல்லா பாதைகளையும், எல்லா பலவீனங்களையும் மறந்து, சில நேரத்திலே தன்னுடைய ரப்பையே மறந்து அளவு கடந்து செல்கின்றான். தன்னுடைய ரப்போடு கூட சில நேரம் தன்னை படைத்து தனக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்த, பலவீனத்திலிருந்து பலமுள்ளவனாக தன்னை மாற்றிய அந்த ரப்பையே சில நேரம்
மறந்து அவனுடைய விடயத்திலும் கூட அவன் அளவு கடந்து போகின்றான். அல்லாஹு தாலா சூரத் யாசினுடைய 77லிருந்து 79வது ஆயாக்களிலே சொல்வதைப் போல, அவலம் யரல் இன்சானு அன்னா ஹலகனாஹு மின் நுத்ஃபா, மனிதன் பார்க்கவில்லையா, நாங்கள் அவனை ஒரு துளியிலிருந்து படைத்திருக்கிறோம், இந்துரிய துளியிலிருந்து படைத்திருக்கிறோம். ஃபைதா ஹுவ ஹஸீமும் முபீன், அவனோ தெளிவாக விதண்டாவாதம் செய்யக்கூடியவனாக இப்போது இருக்கிறான். இந்த பலவீனத்திலிருந்து அல்லாஹு தாலா அவனை படைத்திருக்கிறான். இப்போது அவன் அல்லாஹ்விடத்திலேயே விதண்டாவாதம் செய்யக்கூடியவனாக மாறுகிறான். வதரப லனா மஸலா, எங்களுக்கு அவன் உதாரணம் சொல்கிறான். வனசிய ஹல்கா, தான் எப்படி படைக்கப்பட்டேன் என்பதை அவன் மறந்துவிட்டான். கால மை யுஹ்யில் இதாம வஹிய ரமீம், இத்துப்போன நிலையிலே இருக்கும் எலும்பை யார்தான் உயிர்ப்பிப்பார் என்று கேட்கிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யுஹ்யீஹா அல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா, முதலாவது அதனை யார் உருவாக்கினானோ அவன் உயிர்ப்பிப்பான். மனிதன் இறைவனை மறுத்து மறுமை நாளை மறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருகின்றான். மக்காவில் இருந்த காபிர்கள் மறுமை நாளை மறுத்தார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லை, முழுமை அல்லாஹ் மாத்திரம் வணங்கவில்லை, அல்லாஹ்வோடு இணை வைத்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அல்லாஹ் என்பதெல்லாம் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், ஹஜ் செய்தார்கள், இதெல்லாம் செய்தார்கள். அவர்கள் மறுமை நாளையும் மறுத்தார்கள். அவர்கள் கேட்ட கேள்விதான், எப்படி இத்து போனதற்கு பிறகு அந்த எலும்புகளை எல்லாம் எவ்வாறு எழுப்ப முடியும், உயிர்ப்பிக்க முடியும் என்று கேட்டதற்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான். முதலாவது அதனை இல்லாமையிலே இருந்து உருவாக்கியவனுக்கு அதை இத்து போனதற்கு பிறகு திரும்ப எழுப்புவதொன்றும் பெரிய விடயம் அல்ல என்பதை இங்கே அல்லாஹ் சொல்கிறான். இதை சொல்கிற பொழுது மனிதன் எப்படி அவன் படைக்கப்பட்டான், எந்த பலவீனத்தில் இருந்து வந்தான் என்பதையே அவன் மறந்துவிட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே முதலாவதாக மனிதனுடைய நிலை சொல்லப்பட்டதற்கு பிறகு இங்கே மனிதன் வரம்பு மீறுகிறான் என்பது சொல்லப்படுவதற்கும் இடையிலே தொடர்பு இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பலவீனமான மனிதன் தான் வரம்பு மீறப் போகிறான். அவனுக்கு இறைவன் வசதியை கொடுத்ததற்கு பிறகு வரம்பு மீறுகிறான். அதே போன்று இந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா இன் கذب وتولى, அபூஜஹலை பற்றி சொல்கிற பொழுது, அபூஜஹல் விஷயத்திலே தான் இது இறக்கப்பட்டது, அவன் பொய்ப்பித்து புறக்கணித்தாலும் இவ்வாறு தடுப்பானா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். இதிலே இப்னு அஷூர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுக்கின்றான், அபூஜஹல் இஸ்லாத்துக்கு வரமாட்டான். அபூஜஹல் நபி அவர்களை பொய்ப்பிப்பான், சத்தியத்தை பொய்ப்பிப்பான், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான், புறக்கணிப்பான். எனவே இது ஒரு முன்னறிவிப்பாக இருக்கிறது. இறுதி வரையிலே அபூஜஹல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அலம் யஅலம் பி அன் அல்லாஹ் யரா, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். எனவே அல்லாஹ் தஆலாவுக்கு பார்த்தல் என்கின்ற ஒரு சிஃபா, ஒரு பண்பு இருக்கிறது. அல்லாஹுக்கு உயர்ந்த பண்புகளும் அழகான திருநாமங்களும் இருக்கின்றன. அதிலே அவன் யாருக்கும் ஒப்பற்றவன். அடுத்ததாக இங்கே அல்லாஹு தஆலா ஹாத்திஅ என்று சொல்கின்றான். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்திஅ, பொய்யுரைக்கக்கூடிய, குற்றம் இழைக்கக்கூடிய, முன்னேற்றிரோம். ஹாத்தி என்பது வேண்டுமென்று ஒரு குற்றத்தை செய்யக்கூடியவரை தான் அவ்வாறு சொல்ல முடியும். முஹ்தி என்று அரபிலே சொல்வது தவறிழைக்கக்கூடியவர். எனவே சிலர் ஹாத்தி என்பதை தவறிழைக்கக்கூடியவர் என்று மொழிபெயர்ப்பார்கள். எனவே அது தவறு என்பது தெரியாமல் செய்யப்படுகிற தவறல்ல. இங்கே குற்றம் இழைப்பவர், குற்றச்செயலில் ஈடுபடுபவர், தெரிந்து கொண்டு பாவம் செய்பவரைத்தான் இந்த வார்த்தை குறிக்கிறது. இல்லை என்றால் தெரியாமல் தவறு செய்யக்கூடியவரை அல்லாஹு தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான். அதே போன்று இப்னு அஷூர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற இன்னொரு விடயம் தான், அல்லாஹு தஆலா இங்கே ஃபல்யதுஉ நாதியா என்று சொல்கிறான். அவன் தன்னுடைய சபையினரை அழைத்து கொள்ளட்டும். இது ஒரு குர்ஆனுடைய அற்புதங்களின் ஒரு அற்புதம். ஏன் தெரியுமா? அபூஜஹலுக்கு குர்ஆன் சவால் விடுகிறது. தன்னுடைய கூட்டத்தை, தன்னுடைய சபையினரை, ஆட்களை அவன் அழைக்கட்டும். இந்த சவாலை அபூஜஹல் செய்மடுத்திருக்கிறான். நிச்சயமாக அவனுடைய சார்பான இருப்பவர்களும் செய்மடுத்தார்கள். ஆனால் அவர்கள் யாராலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வரம்பு மீறுவதற்கு முடியவில்லை. இது அவர்களுடைய கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு விடயம்.
அவன் அழைக்கட்டும் என்று சொல்வது ஒரு சவால் விடுகிற விடயம், அவர்களுடைய கோபத்தை தூண்டக்கூடிய விடயம். ஆனால் அவர்களில் எவராலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வரம்பு மீறுவதற்கு முடியவில்லை. இதை பொய்ப்பிப்பதற்காகவாவது அவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு நபி அவர்களை கொலை செய்வதற்கோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுஜூத் செய்தலிலிருந்து தடுப்பதற்கோ என்ன செய்யவில்லை, அவர்கள் முற்படவில்லை. கடைசி ஆயாவிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், கல்லா லா துதிஉஹு வஸ்ஜுத் வக்தரிப். அவனுக்கு நீங்கள் வழிபட வேண்டாம், அவன் சொல்வதை கேட்க வேண்டாம், நீங்கள் சுஜூத் செய்யுங்கள், அல்லாஹுவை சுஜூத் செய்து வணங்குங்கள், வக்தரிப் அல்லாஹுவை நெருங்குங்கள். அல்லாஹுவை சுஜூத் செய்து நெருங்குவது என்பது மிக முக்கியமானது. என்றால் ஒரு அடியான் சுஜூதில் இருக்கின்ற நேரம் தான் அல்லாஹு தாலாவுக்கு மிக நெருக்கமாக அவன் இருக்கிற நேரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் கேட்ட விடயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها، بالدعوة نحيا.